இந்த வயசான அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா, பையனோட வீட்டுக்கு போகலான்னு போகும்போது, காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்த அந்த மருமக வெளிய வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க 2 பேரையும் இங்க யார் வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வெளிய சொல்றாங்க. அவங்க 2 பேரும் வெளிய போமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க 2 பேரையும் கேட்டுக்கு வெளிய பிடிச்சு கீழ தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த அப்பாவ அங்கருந்து கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அந்த மருமக பார்த்தீங்கன்னா, இவள சொல்லியும் நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையுமே ரொம்ப கேவலமா திட்டுறாங்க. எங்கேயாவது போயிட்டு குளத்துலயாவது விழுந்து சாக வேண்டியது தானே, இங்க எதுக்கு வந்து என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாளி நிறைய தண்ணியை கொண்டு வந்து அவங்க 2 பேரு மேலேயுமே அந்த மருமக ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாளியில இருக்க தண்ணி கொஞ்சத்தை எடுத்து அந்த மருமக பாத்தீங்கன்னா அவளோட தலையில ஊத்திக்கிட்டு உங்க 2 பேரையும் நான் தலை முழுகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் அப்பாவையும் எப்படி இழுத்து வீசி தள்ளி விடுறாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வந்து அவங்களோட பையன் அப்பா அம்மாவை பார்த்துட்டு ஓடி வந்து என்ன அம்மா அப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவரோட மனைவியை கூப்பிட்டு கேட்கிறாரு, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற, என்ன நடந்துச்சு, அவங்க 2 பேரும் எங்க போவாங்க, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த மருமக பாத்தீங்கன்னா எதையுமே காதுல வாங்கல, அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த அப்பாவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சுட்டு அங்க இருக்க எல்லா வீட்டுகளுக்கும் போயிட்டு வீட்டு வேலை பாக்குறாங்க. அப்படி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வீட்டுல பணத்தையும் வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு அந்த வீட்டுல வந்து அந்த அப்பாவுக்காக கொஞ்சம் சாப்பாடு கேட்டு வாங்குறாங்க. அந்த சாப்பாடையும் வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பாவுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டுட்டு அவருக்கு குடிக்கிறதுக்கு மாத்திரையும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நீங்க ஏன் 2 பேரும் ரோட்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க அந்த அம்மா. அப்படி சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீங்க வந்து என்னோட வீட்டுல வந்து இருங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும் போது அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க பெத்த பிள்ளைய எங்களை வந்து பார்க்கல, என்ன வந்து தூக்கி வீசிட்டா, நீங்க எல்லாம் எதுக்கு எங்களை பாக்குறீங்க, நாங்க வந்து இப்படியே ரோட்ல இருந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ரொம்பவே கெஞ்சி கூப்பிடுறாரு, என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த அம்மா அப்பையும் ஏலான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அவர் கையில இருந்த அந்த பணத்தை வந்து அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு.